لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وذكرهم بأيام الله إن في ذلك لآيات لكل صبار شكور. صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم المهاجر من هجر ما نهى الله عنه. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் தென்னிந்தியா ஜமியத்து சூஃபி அறக்கட்டளை மற்றும் தமிழ்நாடு ஜிஷ்டி சாபிரி ஒருங்கிணைந்திருக்கிற சிறப்பான இந்த புத்தாண்டு வரவேற்பு நிகழ்வின் தகுதிக்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய தலைவர், எங்களுடைய அன்பில் நிறைந்த கோவை மாவட்ட அரசு காசியும், சிறப்பான இந்த சூஃபி அறக்கட்டளையினுடைய தலைவருமாக, அதேபோல் ஜிஸ்தி சாபிரியின் சந்திமிக்க கலீஃபாவாக அமைந்திருக்கிற மரியாதைக்குரிய அல்ஹாஜ் அப்துல் ரஹீம் இம்தாதி பாப்தவி ஹதரத் பெருந்தகை அவர்கள், சிறப்பான நமது பள்ளியின் பொறுப்பும் உணர்வும் நிறைந்த மரியாதைக்குரிய இமாம், என் பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் மௌலவி ஹாஜி சுராஜுத்தீன் மஹதரி ஹதரத் பெருந்தகை, சிறப்பான நம்முடைய பள்ளியினுடைய முத்தவல்லி தபரீத் ரஹ்மான் உட்பட இங்கே முன்னிலை வகிக்கும் சமூக நன்மக்கள், அமைந்திருக்கிற உலமா பெருமக்கள், அன்பு சகோதரர்கள், தாய்மார்கள் எல்லோருக்கும் துஆ செய்து உங்களது துஆவை ஆதரவைத்து ஒரு பாக்கியமும் வரக்கத்தும் நிறைந்த சபை, சாலிஹீன்களும் ஷேகுமார்களும் ஹலீஃபாக்களும் உலமாக்களும் சங்கமித்த சபை. அல்லாஹ் இதை பொருந்திக் கொள்வானாக. வாழ்க்கை என்பது எப்போதுமே அவன் பொருத்தத்தை தேடியே இருக்க வேண்டும். அவன் பொருத்தம்தான் எல்லாவற்றையும் விட மேலானது என்று அவன் சொன்னான். ஒரு ரிதுவானும் மினல்லாஹி அக்பர். திருக்குர்ஆனில் சொல்வான், உனக்கு என்ன கிடைத்திருக்கிறது என்பது முக்கியம் அல்ல. வாழ்க்கையில் எல்லாம் கிடைக்கும். பணம் கிடைப்பதற்கு முயற்சி மட்டும் காரணம் அல்ல.
அல்லாஹ் நாடும் போது கொடுத்து விடுகிறான், பதவிகளை கொடுக்கிறான். யாருக்கு கொடுக்கிறான்? அவன் விரும்பியவர்களுக்கும் கொடுப்பான், அவனை மறுத்தவர்களுக்கும் கொடுத்து விடுகிறான். ஆனால் அவன் பொருத்தம், அவன் விருப்பத்தை பெற்றவர்கள் மாத்திரமே பெறுகிறார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. எனவே கிடைக்க பெறுகிற அருள்களிலெல்லாம் மகத்தானது மிகப்பெரியதும் ஒரு ரிதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வின் பொருத்தம் நமக்கு கிடைப்பதுதான் மகத்தானதும் மிகப்பெரியது. இங்கே மிகச்சிறப்பான இந்த மஜ்லிஸில் நமது வாழ்க்கை எதை நோக்கி போக வேண்டும் என்பதுதான் நம்முடைய கவனத்தில் இருக்க வேண்டும். சூஃபிகளை நினைவு கூறுகிறோம், ஷேகுமார்களையும் சாலிஹீன்களையும் சாலிக்கீன்களையும் நினைவு கூறுகிறோம். கண்மூடி திறக்கும் நேரம் கூட ரப்பை மறக்கவில்லை அவர்கள். அந்த வாழ்க்கையெல்லாம் நினைத்து பார்த்தாலே மிக ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படி உன்னை மறக்க முடியும் என்று கேட்கிறார்கள். எப்படி உன்னை மறக்க முடியும்? உன் நினைவெல்லாம் எங்கள் உள்ளத்தில் இருக்கிறது, உன் திக்ரெல்லாம் எங்கள் நாவில் இருக்கிறது. எப்படி எங்களை விட்டும் நீ மறைவாய்? இந்த சாலிஹீன்கள் படித்த கவிகள், இரவு நேரத்தின் இன்பத்தை தூண்டிய கவிகள், இறை காதலில் படித்த கவிகள். லிசானுக ஃபீ திக்ரி, எங்களுடைய நாவெல்லாம் உன் நினைவு, உன் திக்ரு தான் எங்கள் நாவினுடைய அசைவுகளே. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. சர்க்கார் கேட்ட துவா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அல்லாஹ்வே, 4 விஷயத்தை என் சகோதரர் தாவூத் நபி கேட்டார்கள், நானும் கேட்கிறேன் என்று கேட்ட உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லிசானன் ஸாக்கிரா, எப்போதும் உன்னை நினைவுகூரும் நாவை தருவாயாக. திக்ரு என்பது உட்கார்ந்து ஒரு 10 நிமிடம் செய்வது மாத்திரம் அல்ல, சதாவும் அவன் நினைவில் நம்முடைய நாவு இருந்து கொண்டிருக்க வேண்டும். அவன் சிந்தனை நமது உள்ளத்தில் உரையாடி கொண்டிருக்க வேண்டும். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை கூப்பிட்டு அண்ணலார் சொல்வார்கள், இப்னு உமர், உன்னால் முடியும் என்றால் இப்படி நடந்து கொள். சொல்லுங்கள் யா ரசூலல்லாஹ், அந்த மூர் வலிசானுக ருத்தபுன் பிதிக்ரில்லாஹ், உனக்கு மரணம் வர வேண்டும். எப்போது தெரியுமா? உன் நாவு அல்லாஹ்வின் திக்ரில் ஈரமாக நனைந்து இருக்கும் போது மரணம் வர வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வாங்க. உன் நாவு திக்ரு செய்யும் போது மரணம் வர வேண்டும் என்று உத்தம நபிகள் சொல்லவில்லை. ருத்தபம் பிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வின் திக்ரில் உன் நாவு ஈரமாக இருக்க வேண்டும். எத்தனை பெரிய அருளை, எத்தனை பெரிய அதற்குள் ஆழத்தை அகிலத்தின் அருட்கொடை சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தெரியுமா? சாலிஹீன்கள் எழுதுவார்கள், சக்கராத்து கடும் தாகம், சக்கராத்து நேரம் கடும் தாகம், சாலிஹீன்களுக்கும் சக்கராத்து கஷ்டமாகும். இமாம் புகாரி ஒரு ஹதீஸை பதிவு செய்கிறார். அன்னை ஆயிஷா நிறைய பேர் மரண தருவாயில் கஷ்டப்பட்டதை பார்த்து நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறேன். சில நேரங்கள்ல அவங்க மேல ஒரு தப்பான பார்வை போகிற அளவிற்கு வருத்தமும் இருக்கும். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சக்கராத்தை பார்த்தேன். அண்ணலார் சக்கராத்தில் கஷ்டப்பட்டதை பார்த்து அதற்கு பின்னால் யாருடைய சக்கராத்தின் கஷ்டமையும் நான் பெருசாக பார்த்ததில்லை. அண்ணலாருக்கே சக்கராத்து கஷ்டம். அப்படியானால் அது ஒரு வித்தியாசமான நிலை. இங்கே அந்த கஷ்டத்தில் தாகம் மிக கடுமையாகும். கடல் நீரை அத்தனையையும் நல்ல நீராக மாற்றி குடித்தாலும் தாகம் தணியாது என்று எழுதப்படுகிற அளவிற்கான தாகம். என்ன அந்த நிலை மறுமையை நோக்கிய நிலை. இந்த பார்வை இல்லை, அந்த பார்வை வேறு பார்வை. சக்கராத்தில் இருந்து பார்வை மாறிவிடும். அவர் மலக்கை பார்ப்பார் என்றார்கள் நபிகள் நாயகம். இப்ப நான் மலக்க பார்க்க முடிவதில்லை, சக்கராத்தில் மலக்கை பார்ப்பார், சொர்க்கத்தை பார்ப்பார் என்றார்கள் சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் தங்கும் இடத்தை பார்த்து விட்டே மரணிப்பார் என்றார். அல்லாஹ் சொர்க்கத்தை பார்த்துட்டு போக தௌபீக் செய்வானார். நான் சொல்வதெல்லாம் இந்த வாழ்க்கை ரொம்ப அழகானது. அழகான இந்த வாழ்க்கை இன்றைய ஒரு குறிப்பிட்ட ஆண்டை முடித்து இன்னொரு ஆண்டை நோக்கி போகிறோம். புத்தாண்டு என்பது என் வாழ்க்கையின் ஒரு புதுமையை தர வேண்டும்.
பழமையில் சில தீயவைகளை என்னை விட்டும் அகற்ற வேண்டும், புதுமையில் சில புதிய உணர்வுகளையும் தர வேண்டும். சாலிஹீன்களின் வாழ்க்கைக்குள்ளே மிகச்சிறப்பான இடம் இருந்தது. ஒவ்வொரு நாட்களையும் அழகாக ஆக்கி கொண்டார்கள். அல்லாஹ்வும் இதை பாராட்டுவான். வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கிற நாட்களும், மகிழ்ச்சி நடக்கிற நாட்களும், அல்லாஹ்வின் அருள்கள் குவிந்த நாட்களும், சோதனைகள் நடந்த நாட்களும் நீங்கள் நினைவு கொண்டு பாராட்ட வேண்டும் என்கிறான். அல்லாஹ் சொன்னான், அந்த நாட்களை அவர்களுக்கு நினைவு கூறுங்கள். எந்த நாள்? எந்த நாள்? அல்லாஹ் சாலிஹீன்களுக்கு உதவி செய்த நாள், அல்லாஹ்வின் பேரருள் இந்த மண்ணில் இறங்கிய நாள். நாம் புத்தாண்டை துவக்குகிறோம். இந்த நாள் எப்படிப்பட்ட நாள்? எத்தனை அருளை உலகத்தில் கொண்டு கொட்டும் நாள், எத்தனை தியாகங்களுக்கு பின்னால் நமக்கு கிடைத்த நாள். புத்தாண்டு என்பது பல தியாகங்களை மனித சமூகத்திற்கு படித்துக் கொடுக்கும் நாள். எனவேதான் நாடாளுமன்றம் கூடியிருக்கிறது. உமர் இப்னுல் கத்தாபின் நாடாளுமன்றம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலம் எல்லாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலம் எல்லாம் ஆண்டை கணிப்பது ஆமுல் ஃபீல், யானை யுத்தம் நடந்த காலத்தை கொண்டே காலம் கணிப்பார்கள். யானை யுத்தம் நடந்த ஆண்டு 1, 2, 3, ஏன் அன்றைக்கு பிரபலியமான நிகழ்வு எதுவோ அதுவே காலக்கணிப்பாக இருந்தது. அன்னலார் பிறந்த காலம், காபாவை நோக்கி அபர்ஹா மன்னன் படையெடுத்த போது அந்த யானை படை காபாவை நெருங்க முடியாமல் அல்லாஹ் மிகச் சின்ன பச்சை பறவையான அபாபீனை கொண்டு தடுத்தான். இன்றைக்கும் அந்த யுத்தம் நடந்த இடம், யானை படைகள் அழிக்கப்பட்ட இடம் அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நான் வாகனத்தில் போகிறேன், காரில் போன போது அந்த இடத்தை பக்குவமாக கடக்க வேண்டும். அப்போது டிரைவர் சொன்னார், இஸ்திக்ஃபார் ஓதுங்கள் என்றார். நான் சும்மா கேட்டேன், ஏன் என்று அரபியில் அவர்கிட்ட பேசினேன். அவர் சொன்னார், இப்போ ஒன்னும் பேசார, இஸ்திக்ஃபார் மட்டும் செய்துட்டு வானார். காரினுடைய ஸ்பீடு கூடுகிறது, வேகம் கூடுகிறது. வேகமா போய் கடந்து சொன்னார், இந்த இடம் அல்லாஹ்வின் அதாபு இறங்கிய இடம், யானை யுத்தம் நடந்த இடம், யானை படை அல்லாஹ் அழித்த இடம், அதாபு நடந்த இடத்தை வேகமாக கடக்க வேண்டும், இஸ்திக்பார் செய்ய வேண்டும், நம்மை அது பாதித்து விடக்கூடாது என்றார். நான் படித்தேன் புகாரி ஷரீஃபிலே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் யுத்தத்தை நோக்கி போன போது சமூது கூட்டம் அழிக்கப்பட்ட இடத்தை கடக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போது சஹாபிகள்கிட்ட சொல்றாங்க, கொஞ்சம் வேகமா நடக்கணும், தலையில துணியை போட்டு மூடிக்கொள்ளுங்கள், தலையில் துணியை போட்டு மூடிக்கொள்ளுங்கள், வேகமாக கடங்கள், யாரும் இங்கே சிரித்து விடாதீர்கள், இந்த உணவுகள் இருந்தால் அதை எடுத்து சாப்பிட்டு விடாதீர்கள் என்று சொன்ன அன்னலார், இங்கே ஒரு சமூகம் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்றார்கள் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கும் அவர் அதை ஞாபகப்படுத்துகிறார். இங்கே அந்த யுத்தம் நடந்த, யானை யுத்தம் நடந்த காலத்தை தான் அன்றைய பிரபலியமான காலம். அரபுகள் ஆண்டு கணிக்கிறார்கள். அன்னலாரும் அந்த காலத்தை ஒட்டி பிறந்ததால் அந்த காலம்தான் உத்தம நபியின் ஹயாத்து வரையிலும் கால கண்ணாடியாக இருந்தது. அதை தொடர்ந்து அபூபக்கர் சித்தீக்கின் ஆட்சி காலம், அப்போதும் யானை யுத்தம் நடந்த காலத்தை ஆண்டு கணிப்பாக உமர் இப்னுல் கத்தாபினுடைய காலம்தான். ஒருவர் வந்து கேட்டார், நமக்கென்று ஒரு ஆண்டு இருக்க வேண்டுமே, நாம் கடிதம் எழுதுவதற்கு ஒரு ஆண்டு வேண்டுமே, நம்முடைய வரலாறை நினைவு கூறுகிற ஆண்டு வேண்டுமே என்று கேட்டார். அழகான வார்த்தை என்றார், அது அஹ்சந்த என்றார்கள் உமர், ரொம்ப அழகான வார்த்தை, உன் நாவில் போட்டு அல்லாஹ் இதை வெளிப்படுத்தினான் என்றார்கள். பார்வை, ஒவ்வொன்றையும் பார்த்த பார்வை. ஒருவர் கேள்வி கேட்கிறார், முஸ்லிம்களுக்கென்று ஒரு கால கண்ணாடி வேண்டும், கால கணிப்புகள் வேண்டும். உடனே நாடாளுமன்றம் கூடும். நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டது. இங்கே நான் தாய்மார்களுக்கும் உங்களுக்குமாக சொல்கிறேன், நினைவு கூற வேண்டும். நமது பிள்ளைகள் இஸ்லாமிய வரலாறுகளை மறக்கிறார்கள், தெரிவதே இல்லை. ஏன் இஸ்லாமிய புத்தாண்டு எதை கொண்டு துவக்கம்? நமது பிள்ளைகளுக்கு பாடம் நடத்துவதுதான் சங்கை மிக்க உலமாக்களின், அதிலும் இது போன்ற சூஃபிகள் நினைவு கூறப்படுகிற மஜ்லிஸில் இங்கே ஞாபகத்திற்காக இதை பதிவு செய்கிறோம். உமர் இப்னுல் கத்தாப் எதை கூறுவோம்னு சொன்னாங்க. சில பேர் சொன்னாங்க, எதை கூறுறது, நம்ம வாழ்க்கையெல்லாம் வெளிச்சமானது உத்தம நபி பிறந்ததால், மாணவியின் பிறப்பை இஸ்லாமிய காலக்கணிப்பாக வைப்போம் என்றார்கள். ஆலோசனை கேட்கப்பட்டது, அமைதி நிலவியது. மீண்டும் சரிதானா என்றார்கள்.
ஆமா என்றார்கள். சில பேர் இல்லை, இன்றும் நாம் மீள முடியாத துயர் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனதும் மரணித்ததும் அதை வைப்போமே என்றார்கள். இன்னும் சில பேர் வேண்டாம், பெருமானாரை அல்லாஹ் நபியாக அனுப்பிய அந்த நபித்துவத்தை கொண்டு காலத்தை கணிப்போம். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அனைத்தும் அழகானது, ஆனாலும் ஒரு மூமின் தன் வாழ்க்கையில் தியாகங்களை உணர வேண்டும். நாம் பட்ட கஷ்டங்கள், மக்காவில் சந்தித்த சோதனைகள், அடைந்த நெருக்கடிகள், அதை அல்லாஹ் மீட்டி எடுத்து நம்மை உயர்த்திய இடம் மாணவி மக்காவில் இருந்து மதீனாவுக்கு நாட்டை விட்டு, வீட்டை விட்டு, சுகத்தை விட்டு, எல்லா வகையான பொருளையும் விட்டு, தேடி வைத்த வருமானங்களை விட்டு, இடங்களை விட்டு, நிலங்களை விட்டு அல்லாஹ்தான் என் வாழ்க்கை என்று புறப்பட்டார்கள் இல்லையா ஹிஜ்ரத். அதுதான் நம்முடைய காண்டை கணிக்கும் துவக்கமாக்கலாமா என்றார்கள். ஏக முடிவாக ஹிஜ்ரத்தை கொண்டு இஸ்லாமிய ஆண்டு. ஹிஜ்ரத்துன்னா ரபியுல் அவ்வல் 12 தான் பெருமானார் மதீனால வந்து சேர்றாங்க. அதைத்தானே வைக்கணும். இல்லை, நாம் அதற்கு தயாராக திட்டமிட்ட காலம் முஹர்ரம். ரசூல் ஹிஜ்ரத்துக்கான திட்டத்தை உண்டாக்கி கொடுத்த காலம் முஹர்ரம். இன்னொரு பக்கம் சங்கை மிக்க மாதங்களில் முஹர்ரம் மகத்தான மாதம். எனவே முஹர்ரமை கொண்டு துவக்குவோம் என்றார்கள். எந்த மாதம் என்பதும் மஷ்வராவில் இருக்குது. சில பேர் ரமலானை வைத்து துவக்குவோம் என்றார்கள். எல்லோரும் பேசிய பேச்சுக்கு பின்னால் முஹர்ரம் மகத்தானது. அல்லாஹ் இந்த உலகத்தில் அங்கீகரித்து ஹராமான மாதங்கள் என்று சொன்ன 4 மாதங்களில் முஹர்ரம் தனித்தன்மை வாய்ந்தது. முஹர்ரம் ஷஹருல்லாஹில் முஹர்ரம், அது அல்லாஹ்வின் மாதம் என்று ரசூல் எப்போது சொல்கிறார்கள்? ரமலானுக்கு பின்னால் சிறப்பான ஒரு நோன்பு இருக்குமா? அது முஹர்ரம் மாதத்தின் நோன்பு என்று பாராட்டுவார்கள் உத்தம நபிகள். எனவே சஹாபிகள் முஹர்ரத்தை வைத்து துவக்குவார்கள். இங்கே ஒரு காலம் முடிந்து இன்னொரு காலத்திற்கு வருகிறோம். நான் வரலாறை சொல்வதன் நோக்கம் நீங்கள் தங்கள் வாழ்க்கையில் நினைவு கொண்ட வேண்டும். பிள்ளைகிட்ட போய் சொல்லணும், எப்படி நாம் வாழ்க்கையை துவக்குகிறோம். ஒரு தியாக பின்னணியில் நமது காலம் துவங்குகிறது. இன்றைக்கு ஹிஜ்ரி ஒரு மிகப்பெரிய வரலாற்றை, மிகப்பெரிய சமூகத்தை, மிகச்சிறந்த தியாகிகளை நினைவு கூறுகிறது. சங்கை மிக்கவர்களே, சாந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்து நிறைந்த அந்த ஹிஜ்ரியை உலகத்திற்கு அடையாளம் காட்டினார்கள். சஹாபாக்களை எல்லாம் மதீனாவை நோக்கி அவர்கள் பயணமாக்கிய அந்த நிகழ்வை நம்முடைய ஆண்டு கணிப்பாக தரப்பட்டிருக்கிறது. நான் சொன்னேன் ஒரு செய்தியை, எப்படி உன்னுடைய மரணம் இருக்க வேண்டும் என்று கேட்டார்கள் சையதுனா ரசூல். அந்த மூத்த லிசான் பொருத்தபம் திக்ரில்லா, உன் மரணம் வரும்போது உன் நாவு அல்லாஹ்வின் திக்ரில் ஈரமாக வேண்டும். எப்படி ஈரமாகுவது? திக்ரிலே உட்கார்ந்து இருன்னு சொல்லல, நீ திக்ரு செய்யும் போது ரூஹு பிரியணும்னு சொல்லல. உங்களுடைய சிந்தனையில் வைப்பேன், திக்ரில் உன் நாவு ஈரமாக இருக்க வேண்டும். அப்படியானால் காலமெல்லாம் அவன் நினைவில் நீங்கள் வாழ்கிற போது, காலமெல்லாம் அவன் திக்ரில் நான் இருக்கிற போது அதற்கு கிடைத்த பரக்கத், சக்கராத்தில் கடும் தாகம், எத்தனை கோலை தண்ணீரை குடித்தாலும் அந்த தாகம் தணிவதில்லை. அப்படிப்பட்ட சக்கராத்தில் திக்ரோடு வாழ்பவர்களுக்கு சக்கராத்துல தாகம் இருக்காது மாத்திரம் அல்ல, அவர் நாவு அப்போதும் ஈரமாக இருக்கும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்யும். திக்ரில உன் நாவு ஈரமாகணும்னா அந்த நேரத்தில் அந்த நாவுல ஈரம் இருக்கும். அப்படியானால் அந்த கடும் தாகம் உன்னை பாதிக்காது. அவன் நினைவுதான் நம்முடைய வாழ்க்கை. அவனை மறப்பதை விட அநீதி வேறு என்ன என்று சாலிஹீன்கள் கேட்டான். அல்லாஹ்வை மறப்பதை விட ஒரு அநீதி உண்டா? காரணம், அவன் மறக்கிறதே இல்லை உங்களை. ஒரு வினாடி உங்களை மறந்தா உங்க வாழ்க்கை என்ன ஆகும்? அல்லாஹ் நம்ம மறந்தார் நிலை என்ன? வாழ்க்கை என்ன? இரவும் மறப்பதில்லை, பகலும் மறப்பதில்லை. உறக்கத்தில் கூட என் பிள்ளை என்னை கட்டி அணைஞ்சிட்டு கொடுப்பான். என் பேர பிள்ளை இப்பவும் கூட கிட்ட வந்து அப்படியே பிடிச்சிக்கிடுவார். ஏன்னா ராத்திரி படுக்க போற அவருக்கு தெரியுது, வயசு 1.5 வயசு 2 வயசு, தூங்குறோம், ஒரு பாதுகாப்புங்கிறத அத்தாவை பிடிச்சிக்கிட்டு படுத்துக்கிறார். இதுல பெரிய விஷயம், அவர் நம்மை நம்பி படுக்கிறார், நம்ம சேர்ந்து தூங்கிடுவோம். அல்லாஹ் சொன்னா, நீ தூங்கு, நான் தூங்க மாட்டேன், உன்னை பாதுகாப்பேன். லா தஅஹுதுனி சினத்து வலா நௌம், எனக்கு பெருந்தூக்கமும் வருவதில்லை, சிறுதூக்கம் வரவில்லை. ஹதீஸ் குதுசி இது. லா தஅஹுதுஹு சினத்து வலா நௌம், குர்ஆன் சொல்லும். அல்லாஹ்வுக்கு சிறுதூக்கமும் இல்லை, பெருந்தூக்கமும் இல்லை. அவன் உறக்கம் இல்லாமல் இருந்து நம்மை பாதுகாக்கிறான்.
எப்படி மறப்பது? எனவே துவங்கும் இந்த ஆண்டு ஒரு புதிய வடிவம் நம்மிடத்தில் பெற வேண்டும். புதியதொரு வாழ்க்கையை நோக்கி நம்மை அழைக்க வேண்டும். எப்படி துவக்க வேண்டும்? இந்த காலத்தில் அருமையான துஆவை அன்னலார் கேட்கிறார்கள். புத்தாண்டை வரவேற்கிற உத்தம நபிகள் புத்தாண்டை வரவேற்கிறது என்றால் ஒவ்வொரு மாசத்திலே ரசூல் அந்த மாசம் பிறக்கும் போது ஹிலாலு ஹைரின் ஒருஷ்து பிறைய பார்த்து சொல்வார்களாம். ரமலான் பிறந்த உடனே சொல்வாங்க ஹிலாலு ஹைரின் ஒருஷ்து, இது நேர்வழி தரும் பிறை என்பார்கள், இது நலவை பகிரும் பிறை என்பார்கள். பிறை பார்ப்பது கூட சுன்னத். அந்த பிறைக்கு பின்னால் கண்ட பின்னால் இப்படி ஒரு துஆ நம்ம வாழ்க்கையெல்லாம் நேர்வழியாக ஹைராக ஆக்குகிற வாய்ப்பை அது வழங்குகிறது என்கிறார்கள். அதனால நான் இப்போது சில செய்திகளை மாத்திரம் பதிவு செய்கிறேன். துவக்கமாகும் இந்த ஆண்டு எப்படி துவங்க வேண்டும்? நமது சாலிஹீங்கள் ஒரு பட்டியலை தருவார்கள். நான் நேரம் இருக்கிற வரையிலும் ரப்பு எவ்வளவு பேச வைப்பானோ அதை சொல்வேன். முதலில் நீங்கள் உங்கள் நிலையில் எது கடந்த காலத்தில் அவன் விருப்பத்திற்கு அப்பாற்பட்டு அவன் திருப்திக்கு அப்பாற்பட்டு இன்னும் ஒரு பக்கம் அவன் ஹபீபின் கட்டளையை தாண்டி நடந்திருக்குமோ அத்தனைக்கும் வருத்தம் காட்டி மன்னிப்பு கேட்டு தௌபா செய்து மீள வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபா செய்வான். ஒரு நாள் 2 நாளில் நாளை இரவு பிறக்கும் வாய்ப்பு எல்லாம் இருக்கும். அப்ப இன்னும் ஒரு 2 நாளில் நம்முடைய காலம், இந்த ஆண்டு முடிந்த அடுத்த ஆண்டு, இந்த ஆண்டில் நான் எப்படி வாழ்ந்தேன் ஒரு முறை சிந்தித்து பாருங்கள். கடந்த காலத்தை திரும்பி பாருங்கள். சாலிஹீங்கள் வந்த பாதை மறக்கவில்லை, நடந்த நிகழ்வுகளை மறக்கவில்லை. காலத்திற்கும் கண்ணீர் வடித்தவர்கள் உண்டு. ஏதோ ஒன்றை நினைத்து இமாம் அஹ்மஸ் கண்ணீர் வடிக்கிறார். ஏன் கண்ணீர் வடிக்கிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தார், அவருக்கு உணவு கொடுத்தேன், மீன் விருப்பமா சாப்பிடுவார் என்று கொடுத்தேன். அவர் சாப்பிட்டு முடித்த போது அவர் கையில் வாடை இருக்க வேண்டாம் என்று பக்கத்தினுடைய சுவரில் கொஞ்சம் மண்ணை எடுத்து அந்த கையை தேய்ப்பதற்கு கொடுத்தேன். அதை நினைத்து நான் கண்ணீர் வடிக்கிறேன், பயமாக இருக்கிறது. காரணம், அது என்னுடைய சுவர் அல்ல, என் பக்கத்து வீட்டுக்காரரின் சுவர். அவர் அனுமதி இல்லாமல் அவர் சுவரை தோண்டி விட்டேனே என்பதை நினைத்து அவர்கள் கேட்டாங்க, எவ்வளவு நாளா கண்ணீர் வடிக்கிறீர்கள்? 40 வருஷம் ஆளுகிறேன் என்றார். சில விஷயம் ஆச்சரியமானது, ஆனால் உண்மையானது. அவர்களின் இதயத்தில் இருந்த அந்த துடிப்பு, நான் எந்த காலத்திலும் நான் குற்றவாளியாக ஆக்கப்பட்டு விடக்கூடாது. பாவங்கள் என்பது இறைவனின் அதிருப்தியை சம்பாதித்த நிலைகள் என்பதும் நிகழ்வு என்பதும் மறக்க கூடாது என்கிறார்கள். ஞாபகம் இருந்து மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அப்போ மன்னிப்பு கேட்டு நான் பழைய காலத்தில் நடந்ததை ஒரு முறை சிந்தித்து புதிய காலத்திற்கு நான் வரும்போது என்ன அம்சங்களை பேண வேண்டும் என்பதை முதலில் ஞாபகம் வையுங்கள். தௌபா முதல் அடிப்படை என்கிறார்கள். எல்லாருமே சில தப்பு பண்ணியிருப்போம். அடியார்கள் விஷயத்திலையும் சருகிருப்போம், அல்லாவின் விஷயத்திலும் சருகிருப்போம். சருகுதல் என்பது நம்முடைய வாழ்க்கையோடு உறவாடியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், குல்லு பனி ஆதமு ஹத்தா, மனிதனாக பிறந்த எல்லோரும் தவறு செய்கிற வாய்ப்புகள் இருக்கிறது. அன்னலாரின் வார்த்தை பொய்யாகுவதில்லை. மனிதனாக பிறந்தவர்கள் எல்லாம் தவறு செய்யும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஹதீஸின் அடுத்த வரி தங்க வரி, போல்டு வரி, ரொம்ப சிந்திக்க வைத்தது. மனிதனாக பிறந்தவர்கள் தவறு செய்யற வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் தவறு செய்பவர்களில் நீங்கள் நல்லவர்களாக இருக்கலாமே என்றார்கள். எப்படி தவறு செய்தவர்களில் நல்லவர்கள்? தவறு செய்யற வாய்ப்பு மனிதனுக்கு உண்டு. நீங்கள் தவறு செய்து விட்டால் நல்லவர்களாக ஆகிவிடுங்களேன். தவறு செய்தவர்களில் நல்லவர்கள் யாரு தெரியுமா? அத்தவாபூன், அந்த தவறை நினைத்தார்கள், வருந்தினார்கள், கண்ணீர் வடித்தார்கள், இனி ஒரு முறை அந்த தவறை செய்ய மாட்டேன் என்று உறுதி கொண்டார்கள். அதுக்கு பேர் தான் தவ்வாப். தவ்வாப்னா தௌபானா என்ன? தவறை நினைக்கணும், வருந்தணும், கண்ணீர் வடிக்கணும், இனி ஒரு முறை அந்த தவறை நான் செய்ய மாட்டேன். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபா செய்வாங்க. அங்கே மிக்க உலமாக்கள் ஏற்படுத்தி இருக்கிற இந்த மகத்தான நிகழ்ச்சி என் வாழ்க்கையின் ஒரு திருப்பு முனையாக அமைய வேண்டும். கடந்த காலத்தில் என் வாழ்க்கையில் நடைபெற்ற தவறுகளில் இருந்து நான் மீள வேண்டும். அடியார்கள் விஷயத்தில் தவறு செய்திருக்கலாம், அவங்கள சந்திச்சு மன்னிப்பு கேளுங்க. உங்க மனைவி உங்களால் கஷ்டப்படுத்தி இருக்கலாம்,
மன்னிப்பு கேளுங்க. மனைவிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறதா? மன்னிப்பு கேட்கிறவங்க கண்ணியமானவர்கள் என்றார்கள் காரூணிய சீலர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன்னிப்பு கேட்பதால் கண்ணியம் குறைவது இல்லை. மன்னிப்பு கேட்பதால் மனிதர்கள் செய்த குறைகளை மனிதர்கள்ட்ட தான் போய் கேட்கணும். நம்ம யாருக்கோ ஏதோ துரோகம் செய்துட்டோம், அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். அப்போ என் வாழ்க்கையில் நடந்த குற்றங்களும் குறைகளும் அது நினைவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். புதிய ஆண்டு துவங்குவதற்கு முன்பாக அது குறித்தான ஒரு சிந்தனை வர வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலால் அதை நினைத்து வருந்தவும் கண்ணீர் வடிக்கவும் வேண்டும். அதை தாண்டி அதிலிருந்து நான் மீளுகிறேன் என்ற உறுதி நம்முடைய வாழ்க்கையில் வரணும். இனி ஒரு முறை அந்த தவறை நோக்கி போகக்கூடாது. என் தொழில் தர்மம் பேணப்படவில்லை, ஹராமான தொழில், இனி நான் போக மாட்டேன். நான் வாழ்க்கையில் ஹராமான பார்வை இருந்தது, இனி அந்த பார்வை வராது. ஹராமான சொற்கள் இருந்தது, இனி அந்த சொற்கள் வராது. ஹராமான செயல்கள் இனி இருக்காது என்கிற ஒரு உறுதிப்பாடு அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தர்பாருக்கு ஒருவர் வந்தார். ஒரு கருப்பினத்தை சார்ந்தவர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், இன்னி அஸனபது தன்பன் ஃபஅலி மின் தௌபா, நான் ஒரு தவறு செய்து விட்டேன், அதற்கான தௌபா உண்டா என்று கேட்டார். வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தா என்று கேட்கிறதே இல்லை. நிறைய நேரங்கள்ல ஏன் அது அவரை கொச்சைப்படுத்துவதாகிவிடக் கூடாது. 4 பேருக்கு முன்னால் அவர் தவறை எடுத்து காட்டியதாக ஆயிடக்கூடாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தனி மனிதனின் கண்ணியத்தையும் வெளியிலும் சபையிலும் காப்பார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. இன்னைக்கெல்லாம் ஒரு காலம் ரொம்பவே சங்கடம் தருகிறது. சில பேர்களின் குறைகளை வெளியே காட்டுவதும், அதை கொண்டு அவர்களுக்கு அவமானம் வருவதும், அதனால் நமக்கு சந்தோஷம் வருவதும், அப்படி நிலைகள் பல பேர்களின் வாழ்க்கையாக மாறி இருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. யாரின் குறையையும் வெளிப்படுத்த ஆசைப்படாதீர்கள். எனக்கு தௌபா உண்டா என்று கேட்டார். அன்னதார் நீ என்ன பாவம் செய்தான்னு கேட்கல, நான்தாங்க ஆமாண்டாங்க. அவர் திரும்பி போறார் ரொம்ப ஆனந்தத்தோடு. என்ன நினைத்தாரோ மீண்டும் திரும்பி வந்தார். ஆனந்தமாக திரும்ப போகிறார், மீண்டும் திரும்பி வருகிறார். மீண்டும் திரும்பி வந்து கேட்டார், அக்கானல்லாஹு யரானிஹீன பால்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் மன்னிப்பான்னு சொல்லிட்டீங்க, அந்த தப்பை நான் செய்யும் போது அல்லாஹ்வும் பார்த்தானா என்று கேட்டார். ஒரு பரிசுத்தமான மனித உணர்வை உண்டாக்குறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னலாரின் சகவாசத்தில் இருந்தவர்களுக்கு கிடைத்த பாக்கியம் அது. என் நிகழ்வுகள் எல்லாம் ரப்பின் பார்வைக்கு கீழே தான் இருக்கிறது என்பதை உணர்த்திய வாழ்க்கையை ரசூல் கொடுத்தாங்க. அந்த நிலை வறுமையானால் மனிதன் ஏன் சருகுவான்? அதற்கு பார்வையின் கீழ் நான் இருக்கிறேன் என்றால் கொஞ்சம் யோசிப்பேன் தவறு செய்வதற்கு. ரப்பின் பார்வையின் கீழே இருக்கிறேன் என்கிற போது, அவன் என்னை பார்க்கிறான் என்கிற போது மனிதன் தடம்புரளும் வாய்ப்பு ஏற்படுவதில்லை. அக்கானல்லாஹு யரானி ஈன ஃஅல்து யா ரசூலல்லாஹ், அந்த தவறை நான் செய்த போது அல்லாஹ்வும் என்னை பார்த்தானா என்று கேட்டார். அன்னலார், அவன் பார்க்காம என்ன நடக்கும்பான்னார். அவன் பார்வை படாமல் எதுவும் நடப்பதில்லை. உடனே சத்தமிடுகிறார். ஹதீஸ்ல வரும், அவர் சத்தமிட்டார், அல்லாஹ் பார்த்தானா இந்த பாவியை என்று. அப்படியே கீழே விழுந்து மூர்ச்சையாகி உணர்வற்று விழுந்தார். சங்கை மிக்கவர்களே, நான் வாழ்க்கையில் இனி தவறு செய்ய மாட்டேன் என்கிற நிலை உறுதிப்பாடு எடுக்கணுங்கிறாங்க. ஒரு புதிய ஆண்டுக்கு முன்னால் கடந்த ஆண்டை குறித்தான கவலை, அதிலே நடந்த தவறுகள், அதில் இனி நான் ஒரு விழிப்புணர்வு. அதற்கு அடிப்படை அல்லாஹ் என்னை பார்த்திருவிட்டான் இதுவரையிலும் செய்த தவறை, இனியும் அவன் பார்க்கும் இடத்தில் நான் தவறக்கூடாது என்கிற அந்த சிந்தனை. அவர் சத்தமிட்டார், இனியும் நான் தவறு செய்வதாங்கிறது இல்ல, அல்லாஹ் பார்க்கவா நான் பாவியாகி விட்டேன் என்றார். கொஞ்ச நேரம் அவர் உணர்வற்று கீழே விழுந்தார். சங்கை மிக்கவர்களே, இந்த நிலை நமது வாழ்க்கையில் புதிய ஆண்டை சந்திக்கும் நேரம் இருக்க வேண்டும். உங்கள் பிள்ளைகளுக்கும் உறவுகளுக்கும் சொல்லித்தாருங்கள். 2வது, புதிய ஆண்டு துவங்கும் போது பில் அமாலி ஸாலிஹாத், நல்ல வணக்கங்களும் சீரான வாழ்க்கையும் செம்மையான நிலையும் புதிய அழகான மனித அங்கீகாரங்களையும் நான் பெற வேண்டும். அல்லாஹ்ட்ட கேட்கணும், வாழ்க்கையில இனி நான் ஒரு புதிய வாழ்க்கைக்கு வருகிறேன், சிறந்த செயல் ஈடுபாடு இருக்கணும், என் செயலெல்லாம் நல்லதா இருக்கணும். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல வாக்களித்தான், யார் ஈமானுக்கு பின்னால்
நல்ல செயல்களுக்கு உரியவர்களாக மாறுவார்களோ, ஈமானுக்கு பின்னால் நல்ல செயலுக்கு உரியவர்களாக மாறுவார்களோ அவர்களுக்கு மங்களமான வாழ்க்கையை கொடுப்போம் என்றான். சோபனமான வாழ்க்கை, மனமான வாழ்க்கை, சங்கடங்கள் இல்லாமல், சூழ்ச்சிகள் நடக்காமல், சோதனைகள் பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை. அல்லாஹ் திருக்குரானிலே சொல்வான், ஒரு மூமினான ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், மின் தக்கரின் உன்சா வஹுவ முஃமின் ஃபலனுஹய்யன்னஹு ஹயாத்தன் தய்யிபா மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் உன்சா, யார் ஒருவர் நல்ல வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறாரோ அவர் வாழ்க்கையில் பார்த்தால் எல்லாரும் சொல்ற நல்ல வாழ்க்கை. பெருமானார் சொன்னாங்க, நல்லவருங்கிறதுக்கு என்ன அடையாளம்? நீ நல்லவன் என்பதற்கு அடையாளம், இவர் அகுலுல்லா அல்லாஹ்வுடையவர் என்பதற்கு அடையாளம், உன்னை பார்த்தால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் உன்னை பார்த்தவருக்கு வரணும். அல்லாஹ் எல்லாருக்கும் இந்த உதவி செய்வான். இறைநேசர் யார் என்று கேட்டதற்கு சொன்ன பதில், அல்லாஹ்வின் பார்வையில் பட்ட மனிதர் யார் என்று கேட்டதற்கு சொன்ன பதில், இதா ரூ இருக்கிறதா, நம்மை பார்த்தா அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும். தேவிகள் இப்படி வாழணுமே அப்படின்னு அவர் ஆசைப்பட அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபி செய்வான். நான் என் வாழ்க்கையை மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும், என் நியமத்தை மற்றவர்களுக்கு சொல்லணும். சில விஷயங்களை மறைக்கணும், அமல்களை மறைக்கணும், நம்முடைய பாவத்தை மறைக்கணும், கஷ்டத்தை மறைக்கணும், பிரச்சனையை மறைக்கணும், எல்லாம் சுன்னத்து. அதற்கு மேலால் என் நல்ல செயல்களை நான் காட்ட வேண்டிய இடத்தில் காட்ட வேண்டும், சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்ல வேண்டும். அவர்களின் வாழ்க்கை திருப்பு முனை. நான்